நாள் நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார். த்ரிஷாவோட மருமகனை பத்தி பார்க்க போறோம். ஹலோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா நம்ம த்ரிஷாவோட மருமகனை பத்தி பார்க்க போறோம். என்னடா அது த்ரிஷாவோட மருமகன் சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்க வந்து குந்தவை அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த குந்தவை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழனோட சிஸ்டர். அண்ட் ராஜராஜ சோழனுடைய பையன்தான் வந்து ராஜேந்திர சோழன். ஸோ ராஜராஜ சோழனோட சிஸ்டர் குந்தவைன்னா ராஜேந்திர சோழன் வந்து த்ரிஷாவுக்கு மருமக பிள்ளை தான் வரும் இல்லைங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த ராஜேந்திர சோழனை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. எதுக்காக வர்றாரு அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேளுங்க. நான் நேற்று கிளாஸில் கூட இதை பற்றி கேட்கும்போது பசங்கள்கிட்ட கேட்டேன், மோடி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா பசங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் வர்றாருன்னு தெரியும், ஆனால் எதுக்கு வர்றாரு, ஏதோ தஞ்சாவூருக்கு வர்றாருன்னு நாங்கள் சார், பட் எக்ஸாக்டாக தெரியலை சார், இப்படி தான் பசங்க கொடுத்த ஆன்சர் மெஜாரிட்டி. அப்புறம் நான் சொன்னேன், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுன்றதுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. மோடி வர்றாரு, தஞ்சாவூருக்கு வர்றாரு, எதுக்காக வர்றாருன்றதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நான் கிளாஸில் நேற்று சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதை அப்படியே இன்றைக்கி நான் இங்கே உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போ மோடி வந்து எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு 1000 வருஷம் ஆயிருக்கு. அதாவது 1025 ஏடியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, இன்றைக்கி 2025, தட் இஸ் 1000 இயர்ஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஸோ இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண ராஜேந்திர சோழன் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் அப்படின்றதுக்கு இங்கே நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இங்கிட்டு ஸ்ரீலங்காவாகட்டும் இல்லை இந்தியாவுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திராவிலேருந்து சத்தீஸ்கர், ஒடிஷா, ஜார்க்கண்ட், அப்படியே வெஸ்ட் பெங்கால் இந்த எண்ட் எப்படி போனாலும் சரி, இல்லை வெளியில் அந்த சைடு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தோனேஷியா ஆகட்டும், ஜாவா, சுமத்ரா, மியான்மார், பர்மா, லைக் நிறைய கண்ட்ரிஸ், மலைப்பனின்னு சொல்ல நிறைய கண்ட்ரிஸை வந்து அவர் வந்து கான்கர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி கான்கர் பண்ணி அவர் வந்து ஒரு பெரிய ராஜ்யத்தையே நிறுவி இருக்காரு. இன்ஃபேக்ட் நம்ம பொன்னியின் செல்வன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்லேயே சொல்லுவாங்க, த கிரேட்டஸ்ட் எம்பையர் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் எம்பையர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் பிரிட்டிஷ் வந்து ஒரு கலோனியல் மாஸ்டர்னு சொல்கிறோம். பட் பிரிட்டிஷ்க்கு முன்னாடியே ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பவராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ராஜ்யத்தை வந்து பெருசாக விரிவுபடுத்தினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழன். ஸோ இந்த ராஜேந்திர சோழன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் திரிவேணி சங்கமம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பாலா ரூலர்ஸ்க்கு கீழே, பாலா ரூலர்ஸில் மஹிபாலான்னு ஒரு கிங் இருக்கார், அவரோட டைம் பீரியடில் இருந்தது. அங்கே போய் அந்த மஹிபாலாவை வென்று அங்கே தன்னோட படை தளபதிகள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு தான் வென்ற இந்த அரசர்கள் இருக்காங்களே இவங்களெல்லாம் வச்சு பொற்குடங்களில் கங்கை நதியை எடுத்துக்கிட்டு இங்கே தஞ்சாவூருக்கு வர்றாரு. வந்து அந்த பொற்குடத்தில் கொண்டு வந்த கங்கை நதியை வச்சு தஞ்சையில் வந்து சோழகங்கம் அப்படின்னு ஒரு லேக், ஒரு மேன்மேட் லேக் ஒன்று கட்டுறாரு. அது இன்னைக்கு பொன்னேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கங்கையை வெற்றி கொண்டதன் அடையாளமாகத்தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவரோட அப்பா கட்டினதான் பிரகதீஸ்வரர் டெம்பிள். ஸோ அது வந்து 216 ஃபீட் ஹைட் அப்படின்றாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம அப்பா கட்டினதோட ஹைட்டாலாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாகவே ஒரு 185 ஃபீட் அப்படின்ற ஒரு ஹைட்டில் வச்சு இந்த கங்கை கொண்ட சோழபுரமை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர்லி சிவாக்கு, லார்ட் சிவாக்கு டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு டெம்பிள், ரைட்? ஃபைன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜஸ்ட் மோடி தமிழ்நாடுக்கு வர்றாரு, தஞ்சாவூருக்கு வர்றாருன்றது கரண்ட் அஃபேர் கிடையாது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். நார்மலாக நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி புக்கை எடுத்து வெறும் ஹிஸ்ட்ரியாக படிச்சிங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து மைண்டில் நிற்காது, மறந்துடும். ஆனால் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போது அதோடு ரிலேட் பண்ணி அதை புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டென்ஷன் அண்ட் ரிட்ரைவல் செமையாக இருக்கும். சப்போஸ் அடுத்து வர்ற யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லேயோ மெயின்ஸ்லேயோ ஒரு கொஸ்டின் வந்தால் கூட டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு ரிலேட்டபிலிட்டி கிடைக்கும். ஆமாம், மோடி வந்தார்ல, தஞ்சாவூருக்கு வந்தார்ல ஜூலை மாதம், ஆமாம் கங்கை கொண்ட சோழபுரம்ல ராஜேந்திர சோழன், இப்படி கனெக்டிவிட்டி வரணும், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது பேசிக்கோட சேர்த்து லிங்க் பண்ணிக்கணும். அது ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஜியாகிரஃபியாக இருந்தாலும் சரி அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் நான் எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு
எஸ்பெஷலி அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி மெயின்ஸாக இருந்தாலும் சரி அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு கூட படிக்கணும், மெயின்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு கூட படிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மே 25 ப்ரிலிமினரி எக்ஸாம் 2025 நடந்தது. அதில் இதே ராஜேந்திர சோழா பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போது இந்த 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேராக ஜூலையில் நடக்குது. ஆனால் இதுக்கான தயாரிப்புகள், இதனோட ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது மோடியோட பிளான் டிவைஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை மோடி இங்கே வரப்போகிறாரு, இத்தனாம் தேதி வர்றாரு, இங்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அந்த டெம்பிளை க்ளீன் பண்ணி அதுக்கு பெயிண்டிங் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்குறது நிறையா இருக்குது. ஒரு ஈவெண்ட், ஒரு இதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது ஓவர் நைட்டில் பண்ண முடியாது. ஒரு 6 மாதம் முன்னாடி இருந்தால் அது மினிமம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது முன்னாடியே ஸ்டார்ட் ஆன ஒரு ப்ராசஸ். நமக்கு மே மாதம் ப்ரிலிம்ஸில் இது ஒரு கொஷினாகவும் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்லையுமே இதே ராஜேந்திர சோழா வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். அப்பயே நான் கிளாஸில் சொன்னேன், இந்த கொஷின் நான் ஏன் கேட்டேன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் சொன்னேன். இப்போ அதேமாதிரி இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். அந்த பெரியார் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100th இயர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த 1925 to 2025. ஸோ இந்த மாதிரி கேட்குற ஒரு கொஸ்டின்ஸுக்குமே ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் ஏதோ ஒரு வகையில் அது கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டபிளாக நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இதை தான் நம்ம டெஸ்ட் பேட்ச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போதுமே நம்ம அப்படி தான் யோசிச்சு தான் ஃப்ரேம் பண்ணுவோம். ஒரு கொஸ்டின் எடுக்கும்போதும் அது ஏன் எடுக்கிறோன்றதுக்கு நாங்களே ஃபஸ்ட்டு எங்களை ஜஸ்டிஃபை பண்ணி தான் எடுப்போம் எங்கள் டீமில். ஸோ அப்படி எடுக்கிறனால தான் எவ்ரி இயர் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 70-75 கொஸ்டின் எங்களால் டெலிவரபிள் கொடுக்க முடியுது. ஸோ அதனால தான் எப்போவுமே நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஈவன் இந்த வருஷம் மெயின்ஸ் 2025 டெஸ்ட் பேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சோழாவோட நாவல் பவரை பற்றி நான் ஒரு 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக இந்த வருஷம் மெயின்ஸ் 2025க்குமே இது ஒரு எக்ஸ்பெக்டட் பொட்டன்ஷியல் கொஸ்டின் சொல்லி நான் மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்குமே சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் 2025க்கு நம்ம கண்டக்ட் பண்ணாலும் டெஸ்ட் பேட்ச், அந்த டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 19ல் கொஸ்டின் நம்பர் 35 அண்ட் கொஸ்டின் நம்பர் 94 நான் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அது நம்ம கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனோட வச்சு படிச்சிங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸில் கேட்ட இந்த கொஸ்டின் ராஜேந்திர சோழா கொஸ்டின் அசால்ட்டாக அடிக்க முடியும். ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து கொஸ்டின்ஸ் டிசைன் பண்ணுறதே இந்த மாதிரி தான். ஸோ யூபிஎஸ்சி வந்து என்ன ஒரு லாஜிக்கில் ஒரு கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்கு அது ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதனால தான் எங்களால் எவ்ரி இயர் இது கொடுக்க முடியுது. ஸோ எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸை பொறுத்தளவில் சொல்கிறாங்க, நம்ம டெஸ்ட் பேட்சில் கொடுக்குற கொஸ்டின்ஸ், கொடுக்குற நம்ம இன்புட்ஸ், கைடன்ஸ், எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனாலே ஒரு மினிமம் பேசிக் கட் ஆஃப் அசால்ட்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்ககிட்ட சாலிடாக ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஜியாகிரஃபி ஆகட்டும், இல்லை எக்கானமி ஆகட்டும் எல்லாமே பேசிக்ஸோட லிங்க் பண்ணி பக்காவாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் ப்ரிலிம்ஸில் மினிமம் பேசிக் கட் ஆஃப் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான காரியமே கிடையாது. இப்போது இந்த கண்டென்ட் நான் இப்போ இந்த வீடியோவில் பேசுகிற எல்லா கண்டென்ட்டும் அது கூட இன்னும் நிறைய டீட்டெயிலும் சேர்த்து நம்ம ஏஎஸ் கூகுளில் ஒரு ஆர்டிக்கிளாகவே போட்டிருக்கேன். அந்த ஆர்டிக்கிளோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக அந்த ஆர்டிக்கிளையும் போய் படிங்க. படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது வந்து ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவான கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காதீங்க, டெஃபினட்டாக நம்ம asgoogle.comல போய்ட்டு அந்த லிங்க் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.